கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு. கந்தன் இவ்வாறு வேண்ட தேவகுரு வியாழனிடம் இந்திரன் கூறச் சொன்னான். வியாழன் கதையை உரைக்கும் முன் கந்தவேளின் தந்தையை வணங்கினார். பின்பு கதையை கூறுகின்றார். இனி இந்த வாரம் 66 கோடி அசுரர்களின் அரசன் மங்களகேசியை மணக்கிறான். குரு சுக்ராச்சாரியார் கற்பிக்கிறார். மாயையின் கலவியால் குலம் விருத்தி செய்ய காசிபனை வனப்பால் மயக்கச் சொன்னார். காசிபர் தவம் செய்யும் மேருவின் வடக்கே வந்தாள். மாசில்லா மலர்ச்சோலையை, தாமரை ஓடைகளை, மேடைகளை, தூசி சேரா மலர் படுக்கைகளை மாயத்தால் விரைந்து உண்டாக்கினாள். காசிபர் மதிமயங்கினார். மாயை இரத்தின குன்றின் மேல் ஊசலாடும் வானவில்லெனத் தோன்றினாள். முனிவர் மையில் கொண்டார். பாசாங்குடன் மாயை காசிபரை தவம் செய்ய போவோம் என்றாள். கங்கையில் நீராடச் செல்கிறேன், இங்கேயே தனித்து இருமென்றாள். மங்கையை காணாமல் வருந்தினார். அங்கேயும் இங்கேயும் தேடினார். எங்கேயும் மாயை இல்லாததால் காம நோயால் கலங்கினார். கிழக்கே சந்திரன் தோன்றினான். தாமரை மலர் குவிந்தது. அழகிய அல்லி மலர்ந்தது. மாயை காசிபர் முன் தோன்றினாள். பழத்தை கண்ட குரங்கென காசிபர் மனம் மகிழ்ந்தார். மாதவரே, என்னுடைய பேரழகான வடிவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாதொரு வடிவம் எடுக்கின்றேனோ அதே வடிவத்தை எடுங்கள். பூதலத்தில் மகிழுடன் நாம் இரண்டரக் கலப்போம் என்றாள். இவர் தேவ வடிவெடுத்தார். மணிமண்டபத்தில் புகுந்தனர். காசினியைச் சுற்றும் சூரியன் மேற்கு திசையில் மறைந்தான். ஆசையில் கூடிய ஜோடிக்கு முதல் யாமத்தில் சூரன் பிறந்தான். அவர்கள் வேர்வையிலிருந்து 30,000 வெள்ளம் அசுரர்கள் எவரும் வியக்கும் வண்ணம் விரைவில் ஈசலெனத் தோன்றினர். உமந்தவர் வேறிடம் சென்றனர். சிங்க வடிவம் எடுத்தனர். 2ஆம் யாமத்தில் சிங்கமுகன் 2000 கைகளுடன் தோன்றினான். புரண்ட அவர்கள் வேர்வையில் 40,000 அசுரர் தோன்றினர். 2 பேரும் யானை, ஆடு, யாழி எனக் கூடினர். பல்லாயிரக்கணக்கான அசுரர் தோன்றினர். பொழுது மெல்ல புலர்ந்தது. தொல்லை தரவே பிறந்த சூரன், தாரகன், சிங்கமுகன் அல்லலை ஒழித்து மகிழ்வுடன் நாங்கள் செய்வது யாது என பணிவுடன் கேட்டனர். காசிபர் கனிவுடன் சொன்னார். மன உறுதியை தருவது அறம். கடும் தமம் செய்யுங்கள். கனத்த அறிவுரையை பகன்றார். தவத்தால் உயர்ந்த காசிபர். மாயை காசிபர் அறிவுரையை கேட்டு கேலி செய்தாள். தாயாகிய அவள் புதல்வனிடம் செல்வத்தை முயன்று அடையுங்கள், தூய வேள்வி செய்யுங்கள், சிவன் அருளுவார் என்றாள். மாயை காசிபரிடமிருந்து மறைந்தாள். காசிபர் அவளை தொடர்ந்தார். தூயவரே, மக்களை பெறவே உங்களை ஆசையால் கலந்தேன். ஆயகலை பயின்ற நீவிர் இங்கே இரும் என்றாள். சூரன் வேள்விக்கு புறப்பட்டான். சுக்ராச்சாரியர் வழியில் தோன்றினார். வீரனுக்கு மந்திரம் உபதேசித்தார். காலில் விழுந்து வணங்கினான். தீரா வேட்கையுடன் வேள்விக்காக வடதிசை நோக்கிச் சென்றான். ஓர் ஆலவனத்தை அடைந்தான். வேள்விச்சாலை அமைத்தான். சீர்மிகு 10,000 யோசனை பரப்பை உள்ளே வைத்து மலையரண் பார்மீது பாதுகாப்பிற்கு அமைத்தான். அசுரர்களை காவல் வைத்தான். 4 திசையில் வாயில்கள், வீர மடந்தையர் காவலர்கள், ஓங்கு பலமுடைய வைரவர்கள், யாகத்திற்கு அவர் காவலர்கள். பாங்குடை மதில்கள் நடுவில் 1000 யோசனை அகலம். அதே அளவு ஆழமுள்ள ஓர் ஓமகுண்டம். அதே ஓமகுண்டத்தை சுற்றி 108 ஓமகுண்டங்கள். இதே நிகர் எனச் சுற்றி 1008 ஓமகுண்டங்கள். பிரம்மாண்டமாக அமைத்தான். மாயை சூரன் முன் தோன்றி பரமனருள் பெறத் தேவையான யாக திரவியங்களாக சிங்கம், பிரம்பூட்டும் புலி, யானை, கரடி, குதிரை, ஆடு ஆகிய மிருகங்களின் மாமிசம், எண்ணெய், நெய், பால், யாக பசுக்கள், சென்னல், அரிசி, மலர், கஸ்தூரி ஏகமாக தற்பை சமித்துடன் கொண்டு வந்து குவித்தாள். நடுவில் வஜ்ரகம்பம் நாட்டினான். வீர மடந்தையருக்கு பலி கொடுத்தான். அடுத்துள்ள பூதங்களும் பேய்களும் மாமிசப்பலி கொடுத்தான். அடுத்துள்ள பூதங்களுக்கும் பேய்களுக்கும் மாமிசப்பலி கொடுத்தான். எடுத்த குண்டங்களிலெல்லாம் விறகிட்டு அக்கினி மூட்டினான்.